மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எல், பிஎம்சி மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு மகத்தான நாள், நவம்பர் 11ஆம் தேதி பத்ரிஜி அவர்கள் பிறந்த நாள். அவருடைய பேர் நினைவில் இன்னைக்கு பிஎஸ்எஸ்எம் பிரமிட் மெடிடேஷன் டே அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட், உண்மையுமா சொல்லணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் தியானம் பிறந்த நாள், சைவ உணவின் மகத்துவத்தின் பிறந்த நாள், ஆன்மீக அறிவியல் பிறந்த நாள், இந்த உலகம் முழுவதும் தியான உலகமாக மாறணும் என்ற ஒரு சங்கல்பத்தின் பிறந்த நாள், இந்த உலகம் முழுவதும் சைவ உணவின் உலகமாக மாறணும் என்ற சங்கல்பத்தின் ஒரு பிறந்த நாள், ஆன்மீக சாஸ்திரம் அதாவது பிரமிட்கள் இந்த உலகத்தில் முழுவதும் வரணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தின் பிறந்த நாள். மை டியர் மாஸ்டர், எதுக்காக தியானத்துடைய பிறந்த நாள், இந்த சைவ உணவின் மகத்துவத்தின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல வர அப்படின்னா, இந்த கலியுகத்தில் சத்திய யுகம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் இந்த தியானம் என்பது மிக்க எளிதான பாதையில் நமக்கு கொண்டு வந்த ஒருத்தர் யாரு அப்படின்னா சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட், சத்திய யுகத்தில் எல்லாருக்குமே தெரியும் தியானம், எல்லாருக்குமே ஆன்மீக அறிவியல் பற்றி விழிப்புணர்வு என்பது இருக்கு. அந்த நேரத்தில் நாமும் இருந்தால் தியானம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா திரேதா யுகத்தில் வந்ததுக்கு அப்புறம் நானு எனது அப்படின்ற விஷயம் ஆரம்பமாயிடுச்சு. அங்கேயும் இருக்குது, சத்தியம் என்பது இருக்கு, தியானம் என்பது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நானு எனது அப்படின்ற ஒரு அகம் என்பது வந்தது. அதுக்கப்புறம் துவாபர யுகம், இந்த யுகத்தில் தர்மம் என்பது கொஞ்சம் டீவியேஷன் ஆயிருக்கு. தியானம் என்பது சில பேருக்கு தெரியும், ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியும், ஆனாலும் கடைபிடிக்க மாட்டாங்க. அந்த டீவியேஷன் அப்படின்றது வந்தது. கலியுகத்தில் இன்னும் சொல்லவே வேண்டாம், தர்மம் என்பது ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாது. தர்மம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷனே தெரியாது யாருக்கு. பலவிதமான தியானங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நாம ஒரு ஆன்மா என்ற உணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இந்த பூலகத்துல செய்யக்கூடாதது எல்லாமே செய்யறார். அதுதான் கலியுகம். மை டியர், சத்திய யுகம் எங்க இருக்கு, திரேதா யுகம் எங்க இருக்கு, துவாபர யுகம் எங்க இருக்கு, கலியுகம் எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பகுதி அப்படின்றது இல்லை. எல்லா யுகங்களும் ஒரே இடத்துல இருக்கு. இந்த கலியுகத்தில் கூட சத்திய யுகம் என்பது கலந்து இருக்கு, இங்கேயே இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்த ஒருத்தர் மகான் யாரு அப்படின்னா பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்கள். கலியுகத்துல இல்லாதது என்ன, தியானம், சைவ உணவின் மகத்துவம், ஆன்மீக அறிவியல், இது முழுமை இல்லை. யாரெல்லாம் இந்த விஷயங்கள் முழுமையான ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயங்கள் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் முறைப்படியாக தியானம் செய்து நம்முடைய சொல் உலகம் அதாவது வாக்ஷேத்திரம் சுத்தப்படுத்தி யாருக்குமே இம்சை இல்லாத வாழ்க்கை என்பது வாழும்போது, ஆன்மீக அறிவியல் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக சக்திகள் எல்லாமே வருது. உங்களுடைய பிறவிக்கு பின்னாடி இருக்கும் அந்த நோக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அது யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக பாதையில் இருப்பார்களோ அவங்கதான் சத்திய யுகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மைடியாஸ், இப்போ சொல்லுங்க, நாம் எல்லோரும் பண்றது என்ன? தினமும் தியானம் பண்றோம், பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுறோம். யாருக்குமே ஒரு இம்சையும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சைவ உணவலர்களாக மாறிட்டோம். இம்சை செய்யாதீங்கள் அப்படின்ற விஷயம், கொல்லாமை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இலவசமா சொல்லி கொடுக்கிறோம். நிறைய பிரமிட்கள் எல்லாமே கட்டுறோம். பிரமிட் தியானத்தை செய்யுங்கள், பிரமிட் தியானம் என்பது மிக்க மகத்தானது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே சொல்றோம். இத்தனை ஆண்டுகளாக இருக்கும் அந்த கீசா பிரமிட் ஒரு மான்யூமெண்ட் கிடையாது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ மியூரல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கிங் சேம்பர் இருக்கு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்ட அந்த கிங் சேம்பர்ல தியானத்திற்காக நாம போகணும், தியானம் செய்யணும். எத்தனையோ உலகங்களுக்கு எல்லாமே அந்த கீசா பிரமிட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் விழிப்புணர்வு நமக்கு வந்து எல்லாருக்குமே சொல்றோம். We are all spiritual scientists. இந்த விதமான ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இல்ல மாஸ்டர்ஸ்.
இந்த விழிப்புணர்வு எல்லாமே முதல் முறையாக இந்த கலியுகத்தில் கொண்டு வந்த ஒரு மகான் யாரு அப்படின்னா பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள். அவங்க இல்லாம இந்த சத்திய யுகம் என்பது உருவாக்குறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி எத்தனையோ ஆன்மீக சேவை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க. ஆனா சில பேருக்கு மட்டும் அவங்களுடைய நேரத்தை கொடுத்து அவங்க காலமாயிருக்காங்க, சமாதி நிலை அடைந்து இருக்காங்க. ஆனா இத்தனை கோடி கணக்கான மாஸ்டர்ஸ்களுக்கு தேவையான ஞானம் கொடுத்து மாஸ்டர்ஸ்களாக ரெடி பண்ணி அவங்க காலமாயிருக்காங்க பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி. உங்க சுவாசமே குரு, நான் உன்னுடைய குரு கிடையாது, நான் உன்னுடைய நண்பன். கடவுள் எங்கேயோ இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க, அதுதான் ஆன்மா அப்படின்ற விஷயம் ஒரு வாட்டி சொல்லி இந்த விஷயம் அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தியானம் என்பது மிக்க எளிதான மார்க்கத்தில் நமக்கு அறிமுகம் பண்ணி நாமே கடவுள், நாமே தெய்வம், இந்த உலகத்திற்கு வந்த அவதாரம் நாம் எல்லோரும் ஏதோ கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் மாதிரி நாம வரல. ஒரு அவதார புருஷனாக வந்திருக்கிறோம் நாம் எல்லோரும் அப்படின்ற இந்த உண்மையை நமக்கு எல்லாருக்குமே புரிய வச்சாங்க. அவங்க இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மிக்க கஷ்டமான செயல். எத்தனையோ சித்திகள் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. சித்த புருஷர் நம்ம பிரம்மர்ஷி பத்ரிஜி எவ்வளவோ படி கீழே இறங்கி நம்முடைய நிலைக்கு வந்து நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு குருமார்கள் யாரு அப்படின்னா பிரம்மர்ஷி பத்ரிஜி மைடியர் மாஸ்டர். அவருடைய நினைவில் நாம் எல்லோரும் இன்னைக்கு தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த நாள் பிரமிட் மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் தியானம் பண்ணது மிக்க அழகானது, மிக்க ஆனந்தமானது மை டியர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.